ஜில் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். இது லவ்வர்ஸ்க்கு உண்டான கார்ட் ரீடிங். உங்களோட பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குது உங்களை நோக்கி உங்கள் கூட அப்படின்றது தான் இந்த ரீடிங்கில் இருக்கும். இந்த மெசேஜ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் அழகாக ஒரு ஹார்ட்டின் ஈமோஜி டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நம்பர் 1 இல்லை நம்பர் 2 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இப்போ உங்களோட பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜிஸாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இது கனெக்ட் ஆச்சுன்னா உங்களோட பார்ட்னருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட பார்ட்னர் உங்கள் கூட சேர்ந்து ஒரு லாங் டிரைவ் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் உங்களோட பார்ட்னர் அவ்வளோதான், நீங்கள் 2 பேரும் மட்டும் எங்கேயாவது ஒரு தொலை தூரத்தில் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரணும். ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிறதுக்கு இதுதான் ஒரு சிறப்பான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இது நீங்கள் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவையில்லாத எதிர்த்து பேசுறது நீங்களோ உங்களோட பார்ட்னரோ அடிக்கடி ஏற்படுது. இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுனா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம மீட்டிங் பண்ணினாதான் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். நம்ம ஃபோன்லேயோ டெக்ஸ்டிங்லேயோ வர முடியாது அப்படின்னு இந்த டைமில் நினைக்கிறாங்க. இதுதான் நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க உங்களோட பார்ட்னர் சில நேரத்தில் ரொம்ப பொசசிவ்னஸோடு இருக்காங்க. அந்த பொசசிவ்னஸை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விதம் சில நேரத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது அந்த பாசத்தை அவங்க வெளிப்படுத்துகிற விதம் வேறு மாதிரி திட்டுற மாதிரியோ ரூடாக இருக்க மாதிரியோ இருக்கப்போ உங்களோட மனசில் அது என்ன இவங்க இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்ற மனசு உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி போட்டி போட்டு பண்ணணும் அப்படின்னு சில நேரத்தில் நினைப்பீங்க. பட் அவங்க ஏன் பண்றாங்கன்னு புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே எல்லா விஷயத்தையும் சாந்தப்படுத்த முடியும். அதே மாதிரி அவங்களோட மைண்ட்ல கம்ப்ளீட்டா உங்களோட இமேஜினேஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது பிரச்சனைகளை பிரச்சனைகளா பார்க்காம எதனால அப்படி பேசுறாங்கன்னு நீங்க புரிஞ்சிட்டீங்கனாலே இந்த இடத்துல ஸ்மூத்தா ரிலேஷன்ஷிப் பெட்டரா போறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னும் நல்லா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல க்ளோஸ்னஸை உங்களால சென்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.